அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய் துருவல், 3 முந்திரி, 1 பாதாம், 6 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். இந்த குருமாவை நான் குக்கர்லேயே பண்ண போகிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடாயில் கூட பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1 மராட்டி முக்கு, 1 அன்னாசி முக்கு, 1 பிரியாணி இலை. அடுத்தது 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, 1 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்தது 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் பட்டாணி, கொஞ்சம் காலிஃப்ளவர், 1 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சுங்க. காய்கறிலாம் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சை சாறு. வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.